அவன் அடிச்சா அடி விழாது, இடி விழும். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். அவன் கண்ணை நான் பார்த்தேன், அவன் கண்ணு எனக்கு தெரியும். அவன் தான் அது. ரொம்ப பைசனா இது. ஒப்படம் மினிமம் ஜாடி அப்படி ஒத்தனை தானே தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால்தான் டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. అభి దేఖో చూపిస్తాను. இப்போ ஒரு சீனா வீணா மழை கூட மோதி ஏன்டா மூக்கடைச்சுக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்தியா பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன கிண்டலா? இல்ல நக்கல்ஸ். ரொம்ப நக்கலா போச்சு வர வர உனக்கு. அண்ணன் யாரு? ரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன் பிஜிஎம். உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு, டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போதை சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம்? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்பு கீழா. வேற லெவல், நீங்க வேற லெவல். இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே நீ பயம் கிடையாது. ஏன்னா ஆல் ஏரியாவையும் ஐயா கில்லிடா. இங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டான். ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அது கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. Let's make this journey enjoyable and create some magical and memorable experiences for Vijay sir. #OneLastCountry. So the moral of the story is